ஹிந்தி இந்த இடத்துல இதில் எல்லாமே வந்து ஓகே போகிறாங்கள கூப்பிடுவேன். நோ 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 தேங்க்யூ. நோ 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 தேங்க்யூ. தெரியும் பிடிச்சிட்டிங்கண்ணா. நோ 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 தேங்க்யூ. இந்த ரோட் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வைக்கலாம். மசாஜ் 200 நோமலாக ஒரு சின்ன பெட்டி கடையில் வச்சு கஞ்சா வைக்கணும். லேடி ஓ லேடி பாய்? No, lady boy. Only lady. Lady beautiful. What you want massage? இதில் வந்து தலை கூட்டிக் கொண்டே காட்டணும். இப்படித்தான் வந்து தாய்லாந்து மசாஜ். Open money. Open or not? வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த ஹானொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? தாய்லாந்து பேங்காக். இன்னும் கொஞ்ச நாள்டா அப்படியோ இழுத்து காய்ச்சி பெம்பளா காய்ச்சிடுவோம். கணக்க விஷயங்கள் வந்து தாய்லாந்தில் செய்தாங்க. அதோட நீங்கள் தாய்லாந்து என்று அடித்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மசாஜ் வரும். அதுக்கடுத்ததாக வந்து தாய்லாந்துன்னா அந்த கரப்பாம்பூச்சி அது இது ரெண்டு வரும். அதோட சீப்பஸ்ட் மார்க்கெட் அப்படி இப்படி எல்லாம் வரும். எல்லா விஷயங்களும் வந்து செய்தாங்க. இன்றைக்கு நாங்கள் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் வந்து நிற்கிறோம். பட்டாயா தான் வந்து அந்த நைட் மார்க்கெட்டுக்கு வந்து இன்னுமே ஃபேமஸ். இன்றைக்கு பேங்காக்கில் வந்து என்ன மாதிரி நைட் மார்க்கெட் இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். மசாஜ் என்று சொல்லிக்க வந்து என்னென்னு சொல்ல தாய்லாந்துண்டா மசாஜ் என்ற மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து அவங்க கலாச்சாரத்தில் அது வந்து லீகலாக செய்யப்படுற ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் நைட் மார்க்கெட்டில் போய்க்க கணக்கு வீடியோஸ் பார்த்துருப்போம். ரோட்டில் போய்க்கலாம் பிடிச்சி எழுப்பினோம். இன்றைக்கு நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் வந்து போக போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காம எங்கள்கிட்ட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்த காணொலிகள் வரும். கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி 3 மணி விடிய நடக்கும் இந்த மார்க்கெட். என்ன அதே மாதிரி நாங்களும் நித்திர கொள்ளாமல் போகிறோம். இன்றைக்கு நிருசண்ட தலைமையில் நாங்கள் போகிறோம். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னால் நீங்கள் குழந்தைகளோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு நல்லது. ஏன்டா இது முழுக்க பெரியாக்களுக்கான காணொலி. 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் பார்க்குறது சால சிறந்தது. ஏன்டா எங்களோட வீடியோஸ் ஃபுல்லாகவே குடும்பமாக பார்க்குறீங்க. அதுக்காண்டி தான் நான் முதலே வந்து சொல்கிறேன். இது வந்து போடக்கூடாதுன்னு நினச்சினா நான் இருந்தாலும் வந்து இது நாங்கள் முதலாவது ஒரு அனுபவம் ஒரு நாட்டுக்கு போய்க்க அவைகளுடைய கலாச்சாரங்கள் இப்படி தான் இருக்குன்றதை வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த காணொலி பதிவு செய்தது தான். வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இல்லை. இப்போ நாங்கள் நிற்கிற பின்னால் தெரியுது தானுங்க பேங்காக் பேலஸ் ஹோட்டல். அங்கே தான் நிற்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மார்க்கெட்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் பாருங்க இரவாக நிற்கும். அதுதான் தாய்லாந்து ஸ்பெஷல். இந்த மார்க்கெட்ஸ் வந்து அணையவே அணியாது. Hindi na Tamil. You my blog. Oh yeah. Alasin Rock. Subscribe. Hello. Subscribe. Yeah. Thank you. Good blog. Thank you. Bye. Bangkok my working. Chola the student. Okay. Thank you. Okay. Bye. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அண்ணா வந்து சாப்பிட்றது கூப்பிட்டவர். அப்போ நாங்கள் சாப்பாடு வந்தால் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த மசாஜ் சென்டர்ஸ் தான். இதில் ப்ரைஸஸ் போட்டிருக்கீங்க பாருங்கள். தாய் மசாஜ் வந்து 1 ஹவருக்கு 250 பாத். ஃபுட் மசாஜ் 250 பாத். அரை மணி நேரத்துக்கு 150 பாத். நெக் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து 250 பாத். அடுத்தது கோகோனட் ஆயில் மசாஜ் 500. அலோவேரா மசாஜ் 500. இப்படி வந்து இது எல்லாமே மசாஜ் தான். உள்ளுக்குள்ளே வந்து கணக்கு பேர் நிற்கணும். நீங்கள் மசாஜ் ஒன்று வந்து தவறாக நினைக்க தேவையில்லை. ஆண் பெண் இருபாலரும் வந்து போடுவினம். இது வந்து இவன் கல்ச்சரில் இருக்கிற ஒரு விஷயம். அதை நமக்கு தவறாக வந்து எண்ணலாது. அதனால் எல்லாருமே வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் பாத்தில் கணக்கெல்லாம் சொன்னேன். அதுன்ற 10 மடங்கு 9.5 மடங்கு. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 9.5 மடங்கு காட்டும். நாங்கள் 10 மடங்கு. இப்போ 250 2000 பார்த்தா சரி. அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இங்கே இருக்கு பாருங்க. கூடுதலாக எல்லா இடம் இந்த நூடுல்ஸ் ஐட்டங்கள் உடனே போடுற சாப்பாடுகள் வந்து வச்சிருப்பேன் பாருங்க. இது வந்து ஒரு மசாஜ் சென்டர் தான்.
இப்படி இந்த இடத்துல விடிய விடிய வந்து விளக்கெறிஞ்சு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு என்ன இல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்குது. நேற்று நாங்கள் இதில் சும்மா நடந்து வந்து நாங்கள் நேற்று சரியான க்ரௌடாக இருந்தது. இன்றைக்கு க்ரௌட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதோட நீங்கள் தாய்லாந்தில் சாக்லேட் ஐட்டம் கிஃப்ட் ஐட்டம் ஏதாவது வேணும் பண்ணால் கூட இதுக்கு பக்கத்தில் இதில் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற சாக்லேட் ஐட்டங்கள் தானே வெளிநாட்டு சாக்லேட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேர்கள் வந்து வித்தியாசப்படும். கிஃப்ட் ஐட்டம் சாக்லேட் எல்லாமே வந்து சில இடங்களில் இந்த பேர்கள் விலைகள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். கூடுதலாக இங்கே பழங்கள் இங்கே டுரியன் மலிவு மாதிரி வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குதாங்க. ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் வந்து சரியான மலிவு. எங்களோட ஊரில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஒரு பழமே வந்து 1000 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வில்லேஜ் மசாஜ் சென்டர். பார்த்தீங்களா இப்போ ரோட்டில் போய்க்க மசாஜ் தாய் மசாஜ் அட்டுவிடா. இதுக்கு தான் பெம்பலை நாங்கள் 2 நாளில் வந்து கேள்விப்பட்ட விஷயம் மசாஜ் பெம்பலை அதுக்குள்ள காய்ச்சினாங்க. இந்த இடத்துல இதில் எல்லாமே வந்து ஓகே இதில் எல்லாம் வந்து மசாஜ் சென்டர்ஸ் தான் இருக்குது. அதில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து மசாஜ் சென்டர்ஸ் தான். இதில் இருக்கிறார்கள் நம்ம வந்து ரோட்டில் போகிறாங்கள கூப்பிடுவோம். அது வந்து என்னென்னு சொல்கிறேன் கையில் ஒரு கார்டு ஒன்று வச்சுக்கணும். மசாஜ் செய்கிறதுக்கு இதுதான் ப்ரைஸ்ன்ற மாதிரி கூப்பிடுவோம். ஹலோ நோ தேங்க்யூ. No, thank you. Food. No. 200. You are lady or lady boy? No, lady boy. Only lady. Good. Good. Lady beautiful. Good lady. No boy. No, we are just walking. 200 baht 1 hour. 1 hour? Yeah. Food massage only? Massage. Food lah. Okay, no problem. Thank you. Okay, thank you. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து பேருக்கு இந்த 7-Elevenன்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமாக கருதப்படுது. இது சூப்பர் மார்க்கெட் தான். 7-Eleven கணக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இதில் வந்து நல்ல ப்ரைஸில் வந்து கணக்கு விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே வந்து நல்ல ப்ரைஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்களும் வந்து வெளியிடங்களில் போனால் விலை கூடவாக இருக்கும். இந்த 7-Eleven மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம்னா விலைகள் வந்து குறைவாக இருக்கும். விலைகள் எல்லாமே வந்து இதில் போட்டு போய் பாருங்க 25 பாத்துண்டா 250 ரூபா, 30 பாத்துண்டா இது பாருங்க கணக்கு விஷயங்கள் இருக்குது. ஆனால் தேவையான இதழ் வந்து வேணலாம். அதோட எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து இந்த பியர் ஐட்டங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். இது எல்லாமே இங்கே பிராண்ட் இந்த சிங்கா லியோ இதெல்லாம் வந்து இந்த விலைகள் போட்டிருப்பாங்க. 41 410 ரூபா. இந்த கெனிக்கன் வந்து 490 ரூபா. அப்படி வந்து விலைகள் எல்லாமே வந்து பப்ளிக்காக வந்து போட்டு நம்ம இந்த சிங்கா சான் என்ற வந்து இங்கத்த பியர்ஸ் ஐட்டங்கள் லியோ சும்மா அவங்களுக்கு காட்டி கொண்டு ஃபுட் சிட்டிக்கு வந்தாங்களா. இப்போ ஃபுட் சிட்டிலேயும் வந்து என்னென்ன விலை நிலவரங்கள் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஜூஸ் ஐட்டம் 30 பாத் 19 பாத். ஸோ நீங்கள் வந்து வெளியில் போகிறத விட இங்கே வந்து விலை குறைவாக எடுக்கலாம். மற்றது இந்தியாவில் ஐஸ் கட்டி இது எல்லாத்துக்கும் வந்து விலைகள் போட்டிருப்பினோம். அப்போ நாங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன சாமான்னு தெரியலை. ஃபுல்லாக இதெல்லாம் போட்டிருக்கு. ப்ரோட்டீன் பாஸ். இது வந்து ஆப்பிள் ஜூஸ் நினைக்கிறேன். ஹை ப்ரோட்டீன். இதில் முட்டைகள் பார்த்தீங்கன்னா 12 முட்டை 80 ரூபா 73 ரூபா
அப்படின்ட்டு விலைகள் எல்லாமே போட்டுருக்கோம். இதில் ஸ்ப்ரைட் வந்து 16 ரூபா போட்டிருக்கு. ஆனால் எங்களோட ஊரில் வந்து இந்த ஸ்ப்ரைட் வந்து 350 ரூபா வரும். 16 ரூபான்னா 160 ரூபா இந்த ஸ்ப்ரைட். இது வந்து வேண்டுவோம். இங்கே 7-Eleven வந்து நீங்கள் விலை குறைவாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோடா ஒன்றா ஸ்டோன் தரான். சில விடயங்கள் வந்து இங்கே மலிவாக இருக்குது, சிலது விலையாக இருக்குது. இதில் பாருங்க, இங்கே ரோட் சைட்லேருந்து தண்ணி அடிச்சுட்டு காய்ச்சி கொண்டு பாட்டு பாடி கொண்டு நோ மற்றது என்ன சம்பவம்னு செய்தியில் இந்த முறை எல்லா இடத்துலையும் கணக்கு இடத்துல வந்து நாங்கள் காணொலி எடுக்க வந்து எங்களுடைய வாய்ஸ் வந்து ரெக்கார்டாக போயிருக்கு. மைக்கும் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் நாங்கள் ஏதோ கதைச்சி கொண்டு போனால் என்ன காய்ச்சானு தெரியல. கூடுதலாக அந்த இடத்துல அந்த மூமெண்ட்டில் என்ன தோணுதோ அதுதான் நாங்கள் கூடுதலாக கதைக்கிறது. ஸோ இது வந்து தனியாக ஒரு ஸ்ட்ரீட், நாங்கள் பேங்காக்கில் இருந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கணக்கு சென்டர்ஸ் இருக்குது. அதில் போகிற வெளிநாட்டவர்களை அவையில் கூப்பிட்டு வாங்கண்டு அவைண்ட பிஸ்னஸுக்காண்டி கூப்பிட்டு கொண்டிருக்கணும். கூடுதலாக இஞ்சால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் வந்து கணக்கு இருக்கும். நார்மலாக வந்து அப்படியே கொண்டு தெரிவிக்கணும். பெருசாக அந்த என்னென்னு சொல்கிறது ஃபுட் இது சம்மந்தமான இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் வந்து இப்படி சாப்பாடு எல்லாம் நார்மலாக கொண்டு தெரியல. ஆனால் இங்கே நார்மலாக கொண்டு தெரியணும். அதையும் வந்து உங்களோட சொல்லிக்கொள்கிறோம். இல்லை அதில் அந்த சந்தையில் ஒரு இந்தியன் அப்படியே வீதியோரமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். No, thank you. Hello, இந்த நேரே இருக்கு ஹோட்டல். அவரை காணவே இல்லை. இப்படி நேராக போனோம்னா எங்கள்கிட்ட ஹோட்டல் இருக்குது. இங்கே இருக்க பைக்குகள் எல்லாத்தையும் பாருங்க வித்தியாசமாக இருக்குது. இந்த பைக்கெல்லாம் 150cc ஒன்றாண்ட பைக். From Sri Lanka. Yeah. How much? Last price. Last price. Why this is 100? Last price? 140 milligram. Last price 100. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காஜு இல்லை நட்ஸ், அது வந்து இவ்வளோ விலை சொல்லிடலாம். சாப்பிட்றதுக்கு இடம் தேடி கொண்டு இருக்கிறோம். ஒரு இடம் வந்து கிடைக்குது இல்லை.
No, 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 thank you. No. No, no. Thank you. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிச்சி இருக்கணும். No, 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 thank you. No. No. No, no. The Indian restaurants கிடாக்கு இதில் இங்கே சாப்பிட்றீங்க இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்று கிடாக்கு. சரி, இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது சாப்பிடலாம் வந்து பார்க்குறோம். ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, தவா பரோட்டா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரோட் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வைக்கலாம். நோ நோ Yeah. No. இதில் ஒரு அண்ணா பாருங்க, அது வரிய போட்டு படுத்து கிடக்குற. அதோட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஒன்றுக்கு வந்தாங்க. இதில் பாருங்கள், கஞ்சா வச்சிருக்கணும் கடையில். 25 வயசுக்கு குறைவானவர்கள் பாவிக்கலான்னு போட்டிக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கஞ்சா. இதெல்லாமே வந்து கஞ்சாஸ் தான். ஒரு ஃப்ளேவரில் வச்சுக்கணும். க்ரீன் ஸ்டிக் இதெல்லாமே கஞ்சா தான். இது வந்து கஞ்சா தான் பாருங்கள். 150 பாத் 1500 ரூபாய்க்கு நார்மலாக ஒரு சின்ன பெட்டி கடையில் வச்சு கஞ்சா வைக்கணும். ஒரு எக்கச்சக்க ஃப்ளேவர் இருக்குது. 2 வேணா 1 ஃப்ரீ. ஒரு ஃப்ளேவரில் வந்து கஞ்சாக்கள் வச்சுக்கணும். இது சும்மா நார்மல் சின்ன கடையில் வந்து கஞ்சா விற்கணும். இந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. உங்களுக்குமே வந்து காட்டிக்கொண்டு நாங்கள் இப்படி கணக்கு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ எங்களோட நாட்டில் எல்லாம் வந்து கஞ்சா வந்து இல்லீகல். ஆனால் இவேண்ட நாட்டில் வந்து கஞ்சா லீகலாக நார்மலாக ஒரு ரோட்டு கடையில் வச்சு விற்கணும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவாய் கருவாடு இதெல்லாம் சும்மா கொழுவி விட்டுருக்கணும். இப்படி ரோட்டுகள் எல்லாம் விடவே மாட்டோம். இறால் மூஞ்சை இருக்குது. இதுக்குள்ள பூச்சி இருக்குது. இதில் வேண்டினா இதிலே வச்சு சூடாக்கி கொடுக்குறாருங்க. வேறு Open money. Huh? Open or not? You are coming to video? Yes, ma. Yes, sure. Are you then take my video? Sure, no problem. Okay. Thank you. Ma. Apa? Apa ini? Oh, ni. No. เฮ็ดจังซี่ พวกไปเห็นหน้าสวยๆแล้วก็ให้เราถ่ายนั่นแล้วสิบอกให้มันนี่Oh, how much for? What you want massage? இதில் வந்து தாய் மசாஜ் வந்து 250 baht. Yes. For 1 hour. Yes. So foot massage 250 baht. Yes. Neck and shoulder massage 250 baht for 1 hour. Yes. Therapy massage வந்து 500 baht. 500 baht and வந்து எங்கட ஊர்ல 5000. In our country money 5000. Yeah. 5000. The coconut oil massage வந்து அதுவும் 500. அதுவும் வந்து 5000. Oil massage வந்து
அது 400. அதோட அலோவேரா மசாஜ் வந்து அது 500. அதாவது இந்த 700 ரூபாய்க்கு ஒரு மசாஜ் வந்து போட்டிருக்கணும். மற்றது ஹொட் ஆயில் மசாஜ் வந்து கண்ணக்க மசாஜல்ஸ் இதில் போட்டிருக்கணும். Can I see inside? Yes, can. Yeah, okay. உள்ளேயும் வந்து நாங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள கூட்டிக் கொண்டே காட்டணும். இப்படித்தான் வந்து தாய்லாந்துன்ற மசாஜ் சென்டர் இருக்குது. இதில் தான் வந்து இருத்தி காலுக்கு வந்து மசாஜ் போடுவினோம். கூடுதலாக இந்த மசாஜ்னோடனே இதான் நினைப்போம் என்னென்னு சொல்கிறது. ஆனால் இது வந்து கேஷுவல், பெண்களும் சரி குடும்பத்தில் குடும்பமாக வந்து மசாஜ் செய்வினோம். எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். தேங்க்யூ. Okay. இஞ்சால 7-Eleven வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரீட் தான் காட்டினாங்களே. எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரும் இல்லை. அதில் இருக்க விஷயங்களை காட்டினாங்க. இப்படியும் இருக்குது என்றதை காட்டணும்னா காட்டினாங்க. நீங்கள் வேறு ஒன்றும் தவறாக நினைக்க வேண்டாம். இந்த நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரங்கள் ஒரு நடைமுறை இருக்கும். அதேமாதிரி இந்த நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து லீகலாக நடக்குது. அரசாங்க அனுமதியோடைய நடக்குதுன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் என்னென்னு சொல்கிறது, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்துருக்கேன். இதுக்கு முதல் கணக்கு பேர் வந்து எல்லாமே காட்டியிருப்பேன். நான் வரைக்க தெரிவிக்கணும் பண்ணுறக்காண்டி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட வீடியோ முடிவு செய்கிறோம். அப்படியே போய் நித்திரை ஒன்று அடிப்போம். அடிச்சுட்டு நாளைக்கு திரும்ப அடுத்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம்.